உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து நம்ம தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பள்ளி கல்விக்கு 46,767 கோடி, அதுக்கு நகர்ப்புற வளர்ச்சிக்கு 26,828 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு வந்து 28,000 கோடி, மின்சாரத்துக்கு 21,178 கோடி, மக்கள் நலவாழ்வாதாரம் மெடிக்கலுக்கு 21,806 கோடி, உயர்கல்விக்கு 894 கோடி, போக்குவரத்துக்கு 12,964 கோடி, நீர்வளத்துறைக்கு 9,460 கோடி, சமூக நலத்துறைக்கு 8,597 கோடி, அகதித்தேர்வு மற்றும் பழங்குடியினருக்கு 3,924 கோடி, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ குறு தொழிலுக்கு வந்து 5,833 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட்டுக்கு 1,00,000 கோடிக்கு மேலே இதுவே வருது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் எப்படிப்பட்ட பட்ஜெட்டாக இருக்குது நீங்கள் இது பண்ணனா, கல்விக்கு வந்து அதிக அளவு பள்ளி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பாராட்டணும். அதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு வழக்கம் போல் அதிமுக பாஜக வெளிநடப்பு பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியும்? இடி ரைட், அதாவது அமலாக்கத்துறையில், அதாவது டாஸ்மாகில் இருந்த இடி ரைட்டை காரணம் காட்டி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சரி, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்ல மறந்துங்க. ஓகே, நான் யூடியூப்பை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.